காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. சான்சாரை பொறுத்த வரைக்கும் என்ன பாக்குறதுக்கு இப்போ அவருக்கு வில்லனை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரிப்பட்ட பொண்ணுங்களால ஆம்பளைங்களுக்கு தான் கஷ்டம், ஆம்பளைங்களுக்கு தான் கெட்ட பேரு. என்னமோ நான் ஒர்க்கே பண்ணாத மாதிரி ஏன் ஒர்க்கெல்லாம் அவ தலையில கட்டி வைக்கிற மாதிரி பேசுறீங்க. இந்த ஆபீஸ்ல எல்லாருக்கும் ஒர்க்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாலும் நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் பாக்குறேன். என் மனசாட்சிப்படி எனக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு நான் நல்லாவே ஒழுங்கா தான் வேலை பாக்குறேன். ஆனா இந்த இசை மாதிரிப்பட்ட பொண்ணுங்க எப்பவுமே கால சுத்தின பாம்புதான். ஒரு பையனை பொண்ண பேசி சிரிக்கிறது தப்புன்னு சொல்லலாம், ஆனா அடிச்சு விளையாடுறது, கால சுரண்டுறது, கைய நோண்டுறது இதெல்லாம் பார்க்கும்போதுதான் இந்த மாதிரிப்பட்ட பொண்ணுங்க மேல அப்படி வெறுப்பா வருது. ஒத்துக்கிறேன், இந்த இசை வேலை விஷயத்துல சின்சியாரிட்டியா தான் இருக்கான். ஆனா சாம் சாரோட மதிப்பு தெரியாம அசிங்கம் பிடிச்ச பொண்ணுதான். இவளுக்கு ஒழுக்கம்னா என்னன்னு நான் கத்து கொடுத்துதான் ஆகணும். இந்த மாதிரி இவளுக்கு அளவுக்கு அதிகமா வேலை கொடுக்கும் போதுதான் அந்த வேலையை முடிக்க முடியாம வந்து நிப்பா. இத காரணமா வச்சு அவளுக்கு நான் பாடப்படிச்சு கொடுக்கறேன். இசை ஒன்னு மாதிரிப்பட்ட பொண்ணுங்க இந்த உலகத்துல இல்லாம இருந்திருந்தா ஏன் தம்பி இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பாண்டி. உங்களை மாதிரிப்பட்ட பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி அடிச்சு விளையாடுறது, சிரிச்சு பேசுறது இதெல்லாம் ஒரு ஆம்பளை கிட்ட இருந்து இன்னொரு ஆம்பளை, இன்னொரு ஆம்பளை கிட்ட இருந்து இன்னொரு ஆம்பளைன்னு தாவிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆனா அப்பாவி பசங்க இத நம்பி உங்க பின்னாடியே அலைவாங்க. கடைசியில நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பேசினேன்னு கழட்டி விட்டுட்டு அவனுங்க உயிரே எடுத்துடுறது. அந்த மாதிரிப்பட்ட பொண்ணெல்லாம் சும்மா விடக்கூடாதுடி. சார், நாங்க ரீச் ஆகுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஓகே தானே? எங்கயா போக போறாரு? அவர் எங்க போனா உனக்கு என்னல? இந்த ஆள் போயிட்டதுன்னா காசி சார் கிட்ட இருந்து அந்த ஒர்க்கை வாங்கி நானே முடிச்சு கொடுத்துடலாம்ல. இசை இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. ஏன் அவர் என்ன நம்பி கொடுத்த ஒர்க்குடி. இந்த ஆள் போயிட்டுன்னு வச்சுக்கோ, நானே வாங்கி முடிச்சு கொடுத்துருவேன். ஆனாலும் நீ வில்லி தாண்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல சார், நைட்டே உங்களுக்கு மெயில் அனுப்பியிருப்பானே, நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. தோ கிளம்பிட்டேன் சார். என்ன ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துருவேன். சார் வச்சிடுறேன். போக போறானா அப்போ? அஞ்சு. கிளம்பிட்டீங்களா? ஆமா. ஏன்? எப்ப வருவீங்க? வர வேண்டிய நேரத்துல வருவேன். எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வருவேன். ஏன்? இல்ல, எப்ப வருவீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா? சொல்லிட்டு போனேன்னா? அதான் சார், எப்ப வருவீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா நீங்க வரக்கூடிய நேரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம்ல. மொழியே திருட்டு மொழியாலாம் இருக்கு சார். இப்ப போயிட்டு எப்ப வருவீங்க? எப்படியும் நீங்க வரதுக்கு ஈவினிங் ஆயிரும் தானே? இல்லையே, இப்படி போயிட்டு அப்படி வந்துருவேன். ஒன்னும் அவசரம் இல்ல சார். நீங்க போயிட்டு பொறுமையா உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் வந்தா கூட போதும். ஓ, அப்படி வரியா? இருடி செல்ல, உனக்கு வைக்கிறேன். அப்போ நேத்து கொஞ்சம் நேம் லிஸ்ட் கொடுத்தனே, அதை டைப் பண்ணிட்டீங்களா மேடம்? என்ன நேம் லிஸ்ட்? அதாம்மா, இந்த ஆபீஸ்ல உள்ள எம்ப்ளாயிஸ் நேம் எல்லாம் டைப் பண்றதுக்கு கொடுத்தனே, அதை முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒரு ஒர்க்கா? அதான் 15 நேம் டைப் பண்றதுக்கு முன்னமே அங்க நீங்க கூட்டி வந்துட்டீங்களே. அப்புறம் எப்படி சார் அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியும்? ஆமால, அதான் நான் இப்ப வெளியே போறேனே. நான் வரதுக்கு 1 hour ஆகலாம், 2 hours ஆகலாம். ஆனா நான் வரதுக்கு முன்ன 1000 எம்ப்ளாயிஸ் நேமையும் டைப் பண்ணி முடிச்சிருக்கணும். ஏன் நான் ஏன் அந்த ஒர்க் பண்ணணும்? அப்புறம் சும்மா உட்காந்துட்டு போறதுக்கு அவனுக்கு சேலரி கொடுக்கறான். மாட்டு பயல என்ன பேச்சு பேசுறான்? ஓய், என்ன புரியுதா? இவன் போயிட்டான்னா சந்தோஷம்தான். அஞ்சு கிட்ட நேம் லிஸ்ட் டைப் பண்ண கொடுத்துட்டு காசி சார் கிட்ட திருப்பி கொடுத்த வேலையை நம்மளே முடிச்சு கொடுத்துடலாம். முகத்துல ஒரு விதமான சந்தோஷம் தாண்டவம் ஆடுதே. இரு, அதுக்கும் வைக்கிறேன். அப்ப அஞ்சு. என்ன சார்? நீங்க சும்மா தானே இருக்கீங்க? ஆமா சார், நான் சும்மா தான் இருக்கேன். இப்ப எதுக்கு அவகிட்ட கேக்குறான்? ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சு கொடுக்க முடியுமா? நான் வர டைம்ல முடிச்சிருவீங்க? ஷூர் சார். நானும் எப்பவும் சும்மாவே உட்கார்ந்து இருக்கேனேன்னு எனக்கு ஒரே வருத்தம் தான். அது மட்டும் இல்ல, இசைக்கு மட்டும் எல்லாரும் வேலை வேலையா குடுக்கறாங்க, எனக்கு மட்டும் எந்த வேலையும் தரல. நான் சும்மா வெட்டியா உட்கார்ந்து எனக்கு போரா அடிக்குது. ஓ, டபுள் போர் அடிக்குதா? நீ ஒன்னும் கவலைப்படாதா, இதோ இப்ப வந்துடுறேன். சரி சார். இவனெல்லாம் யாரும் இல்லாத காட்டுக்குள்ளதான் கொண்டு விடணும். இப்ப என்னடி பண்ணுவ? இரு வரேன். ஏடி இசை, ஏடி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? ஏம்ல அந்த ஆள் வேலை தரேன்னு சொன்னதா அப்படியே பல்ல காட்டிட்டு சரி சார் செய்யறேன்னு சொல்லிருவியா? ஏன் உனக்கு மட்டும் வேலை கொடுத்துருக்காரு, எனக்கு ஏதாவது வேலை கொடுத்தா என் திறமை அதுல காமிக்கலாம்ல. அந்த ஆள் உன் திறமையை வளர்க்கறதுக்கு வேலை கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். சாம் சார் எவ்வளவு பிரில்லியன்ட். அவரோட பிரில்லியன்ட் மூளைக்கு அவர் என் அறிவை வளர்த்துக்கிறதுக்கான வேலையை தான் கொடுப்பாரு. அம்மா, எனக்கு வேலை தரதுல உனக்கு நடி போறாம? ஓ, இந்த கம்பெனில என் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உனக்கு முன்னமே எனக்கு இங்க வேலை தந்துருவாங்கன்னு பயப்படுறியா? யாரு? நானு. நீ பண்றது அப்படிதாண்டி இருக்கு. லூசு. அந்த ஆள் கொடுத்திருக்க நேம் லிஸ்ட உன்கிட்ட கொடுத்துட்டு காசி சாரோட வேலையை நான் முடிச்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். எது
என் திறமைக்கு நேம் லிஸ்ட் டைப் பண்றதா? ஹோய், நான் யாரு, எவ்வளவு பெரிய ஆள்னு உனக்கு தெரியுமா? என் வீட்டோட டிசைன் பண்ணது நான் தான், தெரியுமா? எது? ஐ மீன் பிளான் போட்டுட்டு வேணா சாம்சாரா இருக்கலாம். ஆனா இன்டர்நெட்ல பார்த்து எங்க எங்க ரூம் வேணும், எங்க கிச்சன் இருக்கணும், எங்க பாத்ரூம் இருக்கணும், மேல போறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், ஆல் டிசைன்ஸ் நான் தான் பார்த்து கொடுத்தது, தெரியுமா? அவ்வளவு பிரில்லியன்ட் அஞ்சுவ நேம் லிஸ்ட் டைப் பண்ண சொல்ற? என் மூளைக்கும் என் பிரெயினுக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, என்னோட அறிவுக்கு சாம் சார் எவ்வளவு பெரிய வேலை கொடுக்கறான்னு மட்டும் பாரு. ஏன் அறிவுக்கு நேம் லிஸ்ட் டைப் பண்ண சொல்ற? முடியலடி, உனக்கு அவனை பத்தி தெரியல. அஞ்சு, வாங்க சார், உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேலை தரத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லையே. ஐயோ சார், என் அறிவை வளர்த்துக்கிறதுக்காக தானே எனக்கு வேலை கொடுக்குறீங்க. கொடுங்க சார், என் திறமையை நான் காமிக்கிறேன். சரி, ஓகே. இந்த அஞ்சு பாத்தீங்களா? என்ன சார் இது? நேம் லிஸ்ட்டுமா? எது நேம் லிஸ்டா? என்னம்மா, உன் மூளைக்கு ஏத்த மாதிரி வேலை கொடுத்துருக்காரு போல. ஹலோ, என்ன சார்? என்ன அஞ்சு, முடிச்சிடலாம் தானே? சார், என்ன ஒர்க் சார் இது? அதாம்மா, இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்களே எம்ப்ளாயிஸ், எல்லா ஸ்டாஃபோட நேமா இருக்கு, அதை டைப் பண்ணி கொடுத்துறேன். சார், அதே நேம் லிஸ்ட் தானே இசை டைப் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் எனக்கு எதுக்கு சார் திருப்பி அதே வேலை கொடுக்குறீங்க? ஐயோ அஞ்சு, உருட்டுடா, அவளுக்கு உன்னை பத்தி தெரியல. நீ எவ்வளவு பெரிய கிரிமினல் போட்டோண்டின்னு எனக்கு தானே தெரியும். அஞ்சுமா, இசை கிட்ட கொடுத்துருக்கது இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்தே ஸ்டாஃப் எல்லாம் ஜாயின் பண்ணிருப்பாங்கல்ல, அதுல இப்ப இருக்கிறவங்களோட நேம் மட்டும் டைப் பண்ண கொடுத்துருக்கேன். சோ சீனியாரிட்டி நேம் படி வரோம். என்கிட்ட கொடுத்துருக்கது? உங்ககிட்ட கொடுத்துருக்கது ஆல்பபெட்ஸ் ஆர்டர் படி வரோம். இப்பவாது நம்புறியா? இதுல நான் பைத்தியமா அவர் பைத்தியமான்னு தெரியலையே. சந்தேகமே வேண்டாண்டி, அவன்தான். இப்போ மனசுல என்ன தோணுன்னு எனக்கு தெரியுது. அது அவன் கிட்ட கேளாய். அவர் ஏதோ டென்ஷன்ல இருக்காரு போல. அதான் உனக்கு எனக்கும் என்ன வேலை கொடுத்தோங்கிறதே மறந்துட்டாரு போல. இப்ப பாரு, அவருக்கு ஞாபகப்படுத்துறேன். என்ன அஞ்சு, முடிச்சிடலாம் தானே? சார், ஆக்சுவலி நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதுங்க. சீனியர்ஸ் ஆர்டர் படி இசை கிட்ட நேம் லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஆனா என்கிட்ட ஆல்பபெட்ஸ் ஆர்டர் படி கொடுத்துருக்கீங்க. இதுல என்ன? ஆக்சுவலா சார், ரெண்டு ஒர்க்குமே ஒண்ணுதான். இசையை முடிச்சிட்டாள்னா அதை ஃபில்டர் பண்ணி ஆல்பபெட்ஸ் ஆர்டர் படி எடுத்துடலாம். 3 செகண்ட் வேலையை எதுக்கு சார் மாங்குன்னு உட்காந்து டைப் பண்ணணும்? எது ஃபில்டரா? ஆமா சார், ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கலாம். ஃபில்டர் போட்டு ஆல்பபெட்ஸ் ஆர்டர் படி எடுத்துடலாம்ல. என்ன விளையாடுறீங்களா? அஞ்சு, உங்களுக்கு தெரியாதுல, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தைனா அது ஃபில்டர் தான். எது சார்? இங்கிலீஷ்லயே எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தைனா அது ஃபில்டர் தான். நீ உருட்டு சார், விளையாடுறீங்களா? அவ பண்ற ஒர்க்கும் என்கிட்ட நீங்க கொடுத்துருக்க ஒர்க்கும் ஒண்ணுதான். என்ன அவ சீனியர்ஸ் நேம் படி டைப் பண்ணிட்டு இருக்கா. அது முடிஞ்சதும் ஃபில்டர் கொடுத்தா நீங்க கேட்ட ஆல்பபெட்ஸ் ஆர்டர் படி வந்துட போகுது. ஐயோ அஞ்சு, அதுதானே சொல்றேன், இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தைனா அது ஃபில்டர் தான். என்ன நம்பிக்கை இல்லையா? போன்ல கூட, கேமரால கூட ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்திருக்க போனை நான் வாங்க மாட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு ஃபில்டர்னா வெறுப்பு. எல்லாரும் இங்கிலீஷ்ல சாரி தானே பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இங்கிலீஷ்ல ஃபில்டர்ங்கிற வார்த்தை கேட்டாலே வெறுப்பு தான் வரும். ஏன்னா அந்த ஃபில்டர்ங்கிற வார்த்தையெல்லாம் நான் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன். யூனோ அஞ்சு, எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, செல்லம்மாள். நாங்க செல்லமா செல்லு பாட்டின்னு கூப்பிடுவோம். உங்க பாட்டிங்களா சார்? ஆமா, எனக்கும் பாட்டி தான். மேல சொல்லுங்க. நீ அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ற, அமைதியா உட்காந்துரு. அஞ்சு, எனக்கு பொண்ணு பாக்குற பொறுப்பை கூட அந்த பாட்டிட்ட தான் நான் விட்டுருக்கேன். கண்டிஷன் என்ன தெரியுமா சொல்லிருக்கேன்? என்ன? பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் ஓகே, ஆனா ஃபில்டர் போட்டு போட்டோ எடுக்காத பொண்ணா இருக்கணும் அப்படின்னு. என்ன நம்பலையா? நம்புறேன் சார். உங்களுக்கு இந்த ஜென்மத்துல சீக்கிரமா கல்யாணம் ஆயிரும். இப்ப சொல்லுங்க, இங்கிலீஷ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தைனா என்னது? ஃபில்டர். எனக்கு வரப்போற ஒய்ஃபே ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என் ஒய்ஃப் மாதிரி தான் இந்த வேலை. எனக்கு இந்த வேலையில மட்டும் ஃபில்டர் யூஸ் பண்ணா எனக்கு பிடிக்குமா என்ன? பிடிக்காது சார். அப்ப என்ன பண்ணணும்? அவங்க வேலையை பார்க்கணும். நீங்க A to Z ஆர்டர் படி தான் எனக்கு நேம் டைப் பண்ணி கொடுக்குறீங்க. சார், 3 செகண்ட்ல வேலை முடிய போகுது. அதுக்கு எதுக்கு சார் அவ்வளவு இழுக்கணும்? அஞ்சு, நம்ம வாழ்க்கையில எப்பவுமே ஒரு பாலிசி வச்சிருக்கணும். சிலருக்கு இங்கிலீஷ்ல சாரிங்கிற வார்த்தை பிடிக்காது. எனக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத வார்த்தைனா அது ஃபில்டர் தான். சாம் சார், இந்த ஆளுக்கு வர வேலை இல்ல, நானே ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். என்ன சார்? எப்பவுமே நீங்க ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. சீனியர்ஸ் அடிப்படையில நேம் டைப் பண்ணா என்ன, A to Z ஆர்டர் படி நேம் டைப் பண்ணா என்ன, ஃபில்டர் போட்டா
நீங்க 5க்கு கொடுத்த வேலை வந்துட போகுது. அதுவும் ஜஸ்ட் 3 செகண்ட் வேலை தானே. உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை பாருங்க. அப்புறம் நான் வரதுக்குள்ள உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்க முடிச்சு சப்மிட் பண்ணிருக்கணும். ஓகே சார். என்ன அஞ்சு, புரிஞ்சுதா? ஆம் புரிஞ்சுது சார். என்ன புரிஞ்சுது? என் அறிவுக்கு ஏத்த மாதிரியான வேலையை தான் நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு புரிஞ்சுது சார். இப்பவாவது புரிஞ்சுதே. அப்புறம் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலைன்னு உங்க 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாமா, பயங்கரமான வேலை தான், எங்களுக்கு அது புரிஞ்சுது. புரிஞ்சது வரைக்கும் நல்லது. இப்ப நீ என்ன பண்றேன்னா, ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒருக்கா எனக்கு மெயில் அனுப்பிட்டே இருக்கணும். எதுக்கு? 10 நிமிஷத்துல எவ்வளவு நேம் டைப் பண்ணி முடிச்சிருக்கீங்க, அடுத்த 20வது நிமிஷத்துல எவ்வளவு நேம் டைப் பண்ணி முடிச்சிருக்கீங்க, இந்த டீடைல் எல்லாம் உடனே எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருங்க. ஷூர் கண்டிப்பா. எவ்வளவு முக்கியமான வேலை. புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு எனக்கு மெயில் வரல, அப்புறம் நடக்கிறதே வேற. அப்புறம் நான் வரும்போது வேற ஏதாவது வேலை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கனாலோ, இல்லனா வேற யார் வேலையாவது எடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, சிஸ்டமும் இருக்காது, மத்தவங்க கொடுத்த வேலையும் இருக்காது. சிஸ்டமா இருக்காதுன்னா கம்பெனிக்கு இல்ல சார் லாஸ். கம்பெனிக்கு எவ்வளவு லாஸா இருந்தாலும் அது நான் பாத்துக்கலாம். நான் கொடுத்த முக்கியமான வேலையை தாண்டி வேற யார் வேலையாவது பாத்துட்டு இருந்தீங்க அஞ்சு. மாட்டோம் சார், நீங்க கொடுத்த வேலை எவ்வளவு முக்கியமான வேலைன்னு எங்களுக்கு புரிஞ்சுட்டு. நீங்க கவலை இல்லாம போயிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கலாம். இப்ப என்னடி பண்ணுவேன்? என்ன என் அறிவை பார்த்து வியந்து போயிட்டியா? நான் இந்த அளவுக்கு பிரில்லியன்ட்னு நீ யோசிக்கும் போது உன் கான்பிடன்ட் லெவல் உடையுது தானே? கொஞ்சம் பக்கத்துல வரியா? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆம்பளை நான் இல்ல. தூ, ஏய், உனக்குலாம் ஒரு முறை கயிறு பத்தாதா? ஒரு நாள் உன்னை தொங்க விடுறேன்டி. ஆனா ஒண்ணு, என்னோட டேலண்ட் எல்லாம் பார்த்து உன் கான்பிடன்ட் லெவலை உடைச்சிடாத. இப்பயாச்சும் கொஞ்சம் பக்கத்துல வாயா. என்ன? தூ, அசிங்கம் பிடிச்சவனே, அவரோட வேலையை நான் முடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு லோக்கலா இறங்கிட்ட பத்தியா? எது உனக்கு இங்கிலீஷ்ல பிடிக்காத வார்த்தை ஃபில்டரா? எப்பல இருந்துடா? ஜஸ்ட் நவ். என்ன இப்போ அதுக்கு? உன்னையில ஆளே இல்லாத காட்டுல தான் தூக்கி போடணும். பொடி சாம், இவகிட்ட பேசினா நம்ம வேலை ஓடாது. சரி அஞ்சு, வேலையெல்லாம் கரெக்டா முடிச்சிருவீங்கன்னு நம்புறேன். திருப்பியும் அவங்க 2 பேருக்கும் ஒரு தடவை கூட ஞாபகப்படுத்துறேன், இங்கிலீஷ்லயே எனக்கு பிடிக்காத வார்த்தை என்ன? இங்கிலீஷ்லயே உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை ஃபில்டர். ஒழுங்கா கேட்கலன்னு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். இங்கிலீஷ்லயே உங்களுக்கு பிடிக்காத வார்த்தை ஃபில்டர். எனக்கு பிடிக்காத வார்த்தை ஃபில்டர் தாங்கிறதுல கான்பிடண்டா இருக்கீங்க தானே? ஐயோ ஆமா சார், கிளம்புங்க. இதே கான்பிடண்டோட வேலை பாருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். இவ வேற இப்ப கலாய்ப்பாளே. என்னமா மஞ்சு, உன் அறிவுக்கு ஏத்த மாதிரி உன் சிந்தனைக்கு ஏத்த மாதிரி வேலையா அந்த ஆள் கொடுத்தாரா? இப்ப கூட அவர் ஸ்மார்ட்டா தான் இருக்காரு. எது? நீ காசி சாரோட வேலையை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காரு பாத்தியா? ஸ்மார்ட் தான், கவனிச்சுக்கிறேன். ஓய், பசிக்குதுடி. எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பாட்டையே கண்ணுல காட்ட மாட்டேங்கிறியடி. வித்யா வந்துடட்டும். அவ வந்தாள்னா அவ பசிக்கு அவ சாப்பிட போறா. என் பசிக்கு நான் தானடி சாப்பிட்டாகணும். என்ன? இப்பவன் சொல்றேன், எங்க அம்மா பிரியாணி சூப்பரா சமைச்சு வச்சிருக்காங்க, நீ அதையே சாப்பிடாய். எது உங்க அம்மா சமையலா? அப்படியெல்லாம் இழுக்காதா, எங்க அம்மா செமையா சமைப்பாங்க. ஏண்டி உங்க அம்மா சமையல சாப்பிடறதுக்காகவா நான் அங்கிருந்து இங்க வந்தேன்? நான் பாட்டுக்கு சிவனேன்னு காலேஜ்ல உட்கார்ந்துருப்பேன்டி. நீதான் டொமேட்டோ ரைஸுக்காக என்ன அங்கிருந்து இங்க வர வச்ச. திருப்பியும் சொல்றேன், நல்லா எல்லாம் இருக்காது. அத நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படுற? நான் நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல வித்யா, உனக்கு தான் வெயிட்டிங். குரு, பக்கத்துல ஒரு பெஞ்ச் இருக்கலாம், அதை தூக்கி இங்க போடாய். எங்கக்கா? ஆமா, இதுல உட்கார்ந்து நீங்களும் சாப்பிடலாம்ல. எங்களுக்கு தரையில உட்கார்ந்து சாப்பிடுறதுதான் பிடிக்கும். இல்ல பெஞ்ச் தான் இருக்கலாம். ஐயோ மித்ரா மேம், ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் நாங்க எப்படி சாப்பிடுவோம் தெரியுமா? கீழே தரையில ரவுண்டா உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம். காலேஜ்ல தான் எங்களுக்கு அந்த சான்ஸே கிடைக்கல. எங்க பிளேஸ் எல்லாம் சூப்பரா இருக்கலாம், நாங்க கீழே உட்கார்ந்துக்கிறோம், அப்பதான் ஜாலியா இருக்கும், அரட்டை அடிச்சு சூப்பரா இருக்கும். ஸ்கூல் மெமரிஸ் எனக்கும் இருக்கு, அதெல்லாம் நாங்க இதுல உட்கார்ந்துக்கிறோம். இதோ இருக்கு வித்யா, இதை எடுத்துக்கோ. தேங்க்யூ. நான் திருப்பி உங்ககிட்ட சொல்றேன், அம்மா சூப்பராவே சமைச்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. நான் பாத்துக்கிறேன்டி. அப்புறம் உங்க விருப்பம். நல்லாதான் இருக்கு. ஐயோ நல்லா இருக்கா? ஆமாண்டி, டொமேட்டோ ரைஸ் தான் பண்ணிருக்கேன், ஆனா பிரியாணி மாதிரி டேஸ்டா இருக்கு. எது டொமேட்டோ ரைஸ் பிரியாணி மாதிரி இருக்கா? ஆமா வித்யா. இங்க தாங்க, நான் டேஸ்ட் பார்க்கறேன். நம்ம சமைச்சது அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு. நான் சமைச்சது சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கலாம். ஆமா, மிளகா பொடியெல்லாம் மிளகா பொடியெல்லாம் சூப்பரா மிக்ஸ் ஆயிருக்கலாம். இல்லட்டா,
மிளகா பொடியில ரைஸ் மிக்ஸ் பண்ணாங்களா இல்ல ரைஸ்ல மிளகா பொடிய மிக்ஸ் பண்ணாங்களான்னு தெரியாத அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஓ, காரம் தான் கொஞ்சம் கம்மியா? கிட்ட என் கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துற போல இருக்கு. ஏய், அவர் நல்லா இருக்குங்கறாரு. நல்லா தான் மேம் இருக்கு. சூப்பரா சமைச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அப்படி சொல்லடி செல்லா குட்டி. அவ்ளோ நல்லாவா இருக்கு? ஆமா, ஆனா கடுகு போட்டதுக்கு முன்ன வெங்காயத்தை போட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்லையே. அப்படியா? இல்ல மேம், சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இப்படியே குருவாத்தானுக்கு டெய்லி சமைச்சு கொடுங்க. சமாஜிலோ அவ கலாய்க்கிற மாதிரி இருக்கு. அத்தி நல்லா இல்லையா? கௌரி ஆண்டி நல்லா சமைப்பாங்கன்னு தெரியும், அந்த நம்பிக்கையில தான் பிரியாணி எடுத்தேன். ஆனா மித்ரா மேம் இவ்வளவு கேவலமா சமைப்பாங்கன்னு தெரியாம போச்சுடி. நல்ல வேலைடி, இவங்க சமைச்சதை எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வராம விட்டாங்களே. ஆனா சார் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. அவரோட காதல விளக்குறதுக்காக இந்த மாதிரி இது போன டயலாக் எல்லாம் அள்ளி தூக்கி விட்டு தான் ஆகணும். மேம் குரு சார லவ் பண்றாங்களா? இருக்கும், ஆனா மேரி வெளியே காமிக்க மாட்டாங்க. இல்லாமல அவர் கேட்டதுக்காக டொமேட்டோ ரைஸ் எல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. ஆமால, நல்லா இருக்குன்னு போய் தானடா சொல்றேன். சூப்பரா இருக்குடி. இல்ல, அவ பேசினதுலயே தெரிஞ்சுட்டேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நான் சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல தான் ஸ்டே பண்ணிருக்கேன். இப்போ ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்டர்நெட் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிருவேன். ஏன் கேக்கு கூட நான் மேக் பண்ணிருக்கேன். ஆனா சமையல் எல்லாம் கஷ்டம் தான். செமையா தாண்டி இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல, நீ எனக்காக தான் சொல்றேன். நீ அதை வச்சுட்டு அம்மா சமைச்சதே சாப்பிட. ஏய், வாழ்க்கை ஃபுல்லா இததான் சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கேன். நீ வர. நீ வந்து எங்க அண்ணன் கிட்ட பேசுவேல? என்ன? அதான்டா, உங்க தங்கச்சி எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பேசுவேல? நீ பேசுறதுக்கு முன்ன நான் சமைச்சு படிச்சிடுறேன். அது நடக்காது செல்லம். நீ என் காதலுக்கு ஓகே சொன்னாதான் நான் உன் அண்ணன் கிட்டயே பேசுவேன். அது வரைக்கும் உனக்கு 50 வயசு ஆனாலும் சரி, எனக்கு 52 வயசு ஆனாலும் சரி, இப்படியே தான் இருக்கணும். எனக்கு என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்போ 52 வயசு வரைக்கும் லவ் பண்ணிட்டு 53 வயசுல என் லவ்வுக்கு ஓகே சொல்லு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். போடா, உன்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாத்தியா? ஓய், என்ன? நீ சாப்பிடலையா? இல்ல, எனக்கு இப்போ வேண்டாம், ஒரு 1/2 hour தாண்டட்டும், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, உன் கை சும்மா தானே இருக்கு. ஆமா, ஏன்? சும்மா இருக்கதா எதுக்காவது யூஸ் பண்ணலாமே. எது? இல்லடி, ஸ்பூன் எதுக்கு? நீயே ஊட்டி விட்டா நல்லா இருக்கும். அதுக்கு வேற ஆளை பாரு. ஏன் இனி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்திய, ஊட்டி விடுறதுக்கு ஒருத்தியெல்லாம் பார்க்க முடியுமா? நீ பார்த்தாலும் பாப்படா, எனக்கே தெரியுது. என்னமோ சொதப்பி இருக்கேன். ஒன்னில் காரம் நிறைய போட்டிருக்கேன். அவ நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாளே. நான் தானடி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஏதோ சொல்றேன். சரி, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாமா? இல்ல, நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. நானும் தான் முடிக்கல, இதுக்கு மேல சாப்பிட முடியல. இல்ல, சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்ணா மித்ரா நமக்கு கோவம் வரும். இது ஆதி சார் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆதி சார் வந்து முடிக்காம எந்திரிச்சு போனா திட்டுறதே பாத்திருக்கேன் நான். அவங்களுக்கு சமைக்க தெரியாது அது வேற, ஆனா சாப்பாடுலாம் வேஸ்ட் பண்றது பிடிக்காது. எனக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்கல்ல. நீங்க முன்னாடி கிளம்புங்க, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி வித்யா, அப்புறம் ஏமாத்த கூடாது. இங்க இருந்து நம்ம போதுக்கும்னு அந்த ஊஞ்சல கொஞ்ச நேரமாவது ஆடிட்டு தான் போனோம். ஓகே, டபுள் ஓகே. எப்ப பாரு சார் கூட மித்ரா கூடயுமே சுத்திட்டு இருக்கான். ஆனா இந்த டூர் பிளான் முடியறதுக்கு முன்ன நான் நினைச்சதை முடிக்காம விட மாட்டேன்டி. நீ ஆதிக்கு கிடைக்கவும் விட மாட்டேன். சரி, அடுத்த இடத்துக்கு போகணும்ல. தண்ணியில ஆட்டம் போட்டதுனால இங்கே இவ்வளவு நேரம் ஆயிருக்கு. ரூம்ல போய் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே பஸ்ஸுக்கு வந்துட சொல்லிடு. சரி குரு. ஏய் நில்லு, நீ சாப்பிடல என்ன? முத நீ சாப்பிடு, அதுக்கப்புறமா போலாம். எங்க போயிட்டாளுங்க? என்கிட்ட ஊஞ்சல் ஆடணும், அதுக்கு பிறகுதான் திங்ஸ் போய் எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாலுங்க. எங்க போனாலுங்கன்னு தெரியலையே. ஷிபு. என்ன வித்யா சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் பாத்தீங்களா? சரண்யா, லிபினா, ரஷ்மி 3 பேரும் தானே? ஆமா ஷிபு, 3 பேரும் காணோம். இங்கதான் ஊஞ்சல் ஆடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போறேன்னு போனாங்க, ஆளுங்கள காணோம். ஊஞ்சலா? அவங்க அப்பயே ரூமுக்கு போயிட்டாங்களே. ரூம்க்கா? இல்லையே, ஊஞ்சல் ஆடுறதுக்கும்னா ரூமுக்கு போக கூடாது, ஆடினதுக்கு பிறகு போலாம் தானே சொன்னாங்க. இல்ல வித்யா, இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னதான் ரூமுக்கு போனாங்க. மேம் எல்லாம் சொல்லிட்டாங்க ரூம்ல போய் திங்ஸ் எடுத்துட்டு பஸ்ஸுக்கு வாங்க அப்படின்னு. ஓ, அப்ப ரூமுக்கு போயிட்டாங்களா? சரி, தேங்க்ஸ். நான் ரூம்ல போய் பாக்குறேன். இந்த சந்தர்ப்பத்துக்காக தாண்டி இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். எப்போ என்கிட்ட தனியா மாட்டுவேன், எப்போ உன்னை தனியா அனுப்பிட்டு உன் பின்னாடியே வரலான்னு காத்துட்டு நிக்கிறேன். இவ்வளவு நாள் என் பகைக்கு இன்னைக்குதான். எத்தனை நாள் நான் எத்தனை பொண்ணுங்க கூட பேசினேன், எத்தனை பொண்ணுங்க கிட்ட பழகினேன். இது எல்லாத்தையும் விட இது தாண்டி சிறப்பான சம்பவம். அந்த ஆதித்யாவுக்கு ஷிபுனா யாருன்னு காட்டி கொடுக்கறேன். அதுக்கு முன்ன ஹலோ 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 யாரு? நான் கிளாஸ்ல நிக்கிறேன், விளையாடுறீங்களா? பெயரை நான் சொல்லவா? ஷிபு நான்
நான் தான் சார் ஷிபு பேசுறேன். நீயா? நானே தான். அச்சச்சோ, உங்க ஆளை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டீங்களே சார். காலேஜ்ல பாதுகாப்பு கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு வெளியே நாங்க வந்த இடத்துல அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரியலையே. என்னடா உளர்ற? உளரலடா, தெளிவாதான் சொல்றேன். நான் எதுக்காக இந்த காலேஜுக்கு ஜாயின் பண்ணனோ அந்த விஷயம் இப்ப நடக்க போகுதுடா. என்ன அவமானப்படுத்தி எனக்கு ஃபியூச்சரா இல்லாம அந்த காலேஜ்ல இருந்து என்ன துரத்துனலாம் உன் ஆளு என்கிட்ட தனியா சிக்கி இருக்கான். டேய், அச்சச்சோ, இப்பவே கொந்தளிக்காத ஆதித்யா. எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு செய்தி வர உனக்கு. இப்போ எனக்கு அவளுக்கு அது முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோ. டேய், அவ மேல உன் சுண்டு விரல் பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, உன் சாவு என் கையில தாண்டா. அது நடக்காதே. ஏன்னா பிஆர் வீடு தான் ரொம்ப பெரிய வீடு. மானம் மரியாதை இதெல்லாம் காத்துல பறக்க விட மாட்டாங்களே. ஒன்ஸ் எனக்கும் உன் ஆளுக்கு நடந்துட்டுன்னு வச்சுக்கோ, நீ என்கிட்ட இருந்து செத்தடா. அப்புறம் ஐயோ ஆதித்யா, நீ லாஜிக்கே புரியாம பேசுற. அப்புறம் பிஆர் வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? எனக்கு உன் ஆள் வித்யாவ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மனப்பூர்வமா சம்மதிச்சிருவாங்க. அப்புறம் உன் கதி? டேய், உனக்கு என்ன பத்தி சுத்தமா தெரியல. வேற பொண்ணுங்க கிட்டே நீ தப்பா பிஹேவ் பண்ணும்போது உன்னை ஓட விட்டவன். அவ மேல உன் சுண்டு விரல் பட்டுச்சு, அவன செத்தடா நீ. டேய், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. அப்புறம் ஆதித்யா, உன்கிட்ட பேசிட்டே இருந்தா நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னா நடக்க வேண்டியது நடக்காம போயிடும். அதனால கொஞ்சம் வைக்கிறியா? டேய் டேய் பொறுக்கி. இப்ப என்ன பண்றது? குருக்கு கால் பண்ணலாம். வரண்டி. என்னது இது? இங்க இருந்து போனவங்க யாருக்கு கால் பண்ணாலும் கால் ரீச் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை அவங்க இருக்கிற இடம் சுத்தமா சிக்னல் இல்லையோ? ஃபால்ஸ். இவன் பேசிட்டு நின்னதுக்கு பின்னாடி தண்ணி சத்தம் தான் கேட்டது. அப்பனா இன்னும் ஃபால்ஸ்ல இருந்து வெளியே வரல. கண்டிப்பா அங்கதான் இருக்காங்க. இங்க இருந்து நான் இப்ப கிளம்பினாலும் ½ an hourல போய் சேரலாம். எங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணா வேஸ்ட். பெரிய தப்பு பண்ணிட்டு ஆதித்யா, இத பத்தி யோசிக்காம அனுப்பிட்டேன். ஆனா அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகணும்டா. நீ செத்த. ஷிபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூமுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாய். இங்க யாரையும் காணோம். திங்ஸ் கூட வச்ச இடத்துல எடுத்துட்டு போன மாதிரியே தெரியலையே. ஒழுங்கா கவனிக்காம சொல்லிருப்பான். இவன் பேச்ச நம்பி அங்கிருந்து இங்க வரைக்கும் நடந்து வந்திருக்கமே. ஹாய். நீங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க? இது கேர்ள்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ண ரூமாச்சே. அதனால தான் இங்க வந்திருக்கேன். ஹலோ, என்ன விளையாடுறீங்களா? விளையாடி பார்க்கலான்னு தான் வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரூமுக்கு வந்திருக்காங்க, நீ அனுப்பி வச்சீங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எங்க காணோம்? ஃப்ரெண்ட்ஸ் இல்லடி, ஒன்ன என்கிட்ட தனியா மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்திருக்காங்கன்னு சொன்னேன். எது போய் சொன்னீங்களா? ஆமாடி, அப்படி சொன்னாதானே உன்னை தனியா லாக் பண்ண முடியும். ஏய், என்ன ஷிபு வேற மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு எங்க ரூம் புக் பண்ணலையே? ஏய், உனக்காக தாண்டி இந்த காலேஜ்ல நான் ஜாயின் பண்ணேன். உன்னை தூக்குறதுக்காக தான் இவ்ளோ நாள் நல்லவன மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். எது? பாவம் உன் லவ்வர் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தாண்டி அவன் SM காலேஜ்ல ஜாயின் பண்ணது. எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்ப உனக்கும் எனக்கும் எல்லாமே நடக்க போகுது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா கல்யாணம் பண்ணாமலே அதுக்கப்புறம் நமக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க போகுது. இவன் என்ன சொல்றான்? ஒண்ணுமே புரியல. ஆதி சார் நமக்காகவா இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணாரு? இவன் எதுக்கு? என்னோட லைஃப்ல ஒரு பொண்ணை தூக்குறதுக்கு இவ்ளோ டைம் எடுத்தது உன் விஷயத்துல மட்டும்தான். இதுல அந்த மித்ரா வேற. 2 பேரும் உனக்கு பாதுகாப்பான்றாங்களா? எங்க இப்ப கூப்பிடுறீ பாக்கலாம். ஷிபு, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ உனக்கும் எனக்கும் எல்லாம் நடக்க போகுது, அப்புறம் புரியும். இந்த வித்யா என்னைக்கு ஆதி சாருக்கு மட்டும்தான். நானும் அடிக்காம நான் நினைச்சதை நடத்திடலான்னு பார்த்தா எப்படி இருந்து? உன்னால மட்டும் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, ஆதி சார் அவனை சும்மாவே விட மாட்டாருடா. அவனால தாண்டி நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னமே MSc முடிச்சிருப்பேனா? என் படிப்பை கூட கண்டினியூ பண்ண விடாம என்ன பாதியில துரத்தினவன். அதாண்டி அவனுக்கு சொந்தமாக போற ஒன்ன எனக்கு சொந்தமாக்கி அவனுக்கு இந்த ஷிபு யாருன்னு காமிச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நீ லாக்டி. சரண்யா, வித்யா எங்க? ஐயோ, அவளை காணோம் தான் கொஞ்ச நேரமா தேடுறோம். எங்க நிப்பான்னா இங்க தேடி வந்தா நீங்க என்னடானா எங்க கிட்ட அவ எங்கன்னு கேக்குறீங்க? சாப்பிட்டுட்டு கை கழுவுறதுக்காக போனா, அதுக்கப்புறம் உங்களை பாக்குறதுக்கு வந்தா நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்பலன்னு அவ்வளவுதானே தேடுறோம். 4 பேரும் தானே ஊஞ்சல் ஆடணும்னு பிளான் போட்டீங்க. ஆமா மேம், ஆனா எங்களை தேடிதான் அவ ரெஸ்ட் ரூம் இருக்க பக்கமா போனான்னு ஷிபு சொன்னான். ஷிபு சொன்னானா? ஆமா மேம், ஷிபு தான் அவ ரெஸ்ட் ரூம் இருக்க பக்கமா போனா அப்படின்னா அவன் சொன்னதுனாலதான் நாங்க அங்க தேடி பார்த்தோம். அங்கேயும் காணோம். மித்ரா, இது ஷிபுவோட பிளான் தான். மேம் மேம், ஏய் எதுக்குடி இப்படி ஓடுறாங்க? தெரியலையே. சரி, அவங்க குரு சாரை பாக்குறதுக்கு ஏதாவது போறாங்களா இருக்கும். இந்த லூசி எங்க போயிட்டான்னு தெரியலையே. சரி வா, அந்த பக்கமா போய் பார்க்கலாம். வேண்டாம் ஷிபு. உன்னை இங்க இருந்து யாரும் காப்பாத்த முடியாதுடி. ஒழுங்கு மரியாதையா கத்தாம சத்தம் போடாம ஈஸியா முடிச்சுக்கலாம். அப்புறம் இங்க நடக்கிறது எல்லாம் வீடியோவா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு.
உங்க விஆர் வீட்ல இருக்க அந்த கிழவை மட்டும் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு வச்சுக்கோ, இன்டர்நெட் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். எப்படி வசதி? சிபு நினைச்சண்டா இது உன் வேலையா தான் இருக்கான் அப்படின்னு. என்னென்னமோ பேசுறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இருந்து போ. ஏன் இங்க பாரு சிபு, நீ நடந்துக்கிற முறையே சரியில்லை. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வெளியே போ. எனக்கு பயமா இருக்கு. உனக்கு வார்னிங் கொடுக்குறேன். அவளை என்கிட்ட விட்டுட்டு உன் பாட்டுக்கு போயிட்டே இரு. அதுதான் உனக்கு நல்லது. இல்ல நீ தான் அசிங்கப்பட்டு நிப்ப. ஒழுங்கு மரியாதையை அவளை ஒப்படைச்சிட்டு நீ போயிரு. இப்ப வரைக்கும் நீ என் லிஸ்ட்லே இல்ல. வேண்டாம் மித்ரா, எனக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னா அதுக்கு வட்டியோட நான் திருப்பி கொடுத்துதான் எனக்கு பழக்கம். உனக்கு வார்னிங் கொடுக்குறேன். இந்த செகண்ட் வரைக்கும் நீ என் லிஸ்ட்லே இல்ல. அன்னைக்கு உனக்காகவும் உன் அம்மாக்காகவும் நான் பரிதாபப்பட்டேன். ஏய், அவளை ஒழுங்கு மரியாதை என்கிட்ட விட்டு போயிட்டே இரு. இல்ல அவ இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க வேண்டியதா இருக்கும். பயமுடு. உனக்கு கத்து கொடுக்குற டீச்சர்னா அந்த தைரியத்துலதான் இருக்கியா? வித்யா நீ கிளம்புன்னு சொன்னேல. ஓகே மேம். ஏ வித்யா, ஏய் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவ்வளவு நாள நான் எதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருந்தனோ அது நடக்க வேண்டிய நேரத்துல உன்னை விட மாட்டாண்டி. ஒழுங்கு மரியாதை உனக்கு வார்னிங் கொடுக்குறேன். இங்க இருந்து வெளியே போ. வித்யாடி, வித்யா, ஆதி சார் இங்க என்ன பண்றாரு? ஆதி சார். ஏய் என்ன நடந்தது? சிபு ரொம்ப மோசமானவனா இருக்கான். அதாண்டி உன்கிட்ட ஏதாவது? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். அந்த நாய் அன்னைக்கே நான் கொன்னு புதைச்சிருக்கணும். உனக்கு எதுவும்? எனக்கு எதுவும் ஆகல. நான் தப்பிச்சு வந்துட்டேன். வேண்டாம் சிபு, நீ என் மேல கை வச்சது மட்டும் குருக்கு தெரியணும். நான் தான் சொன்னேன்ல நீ என் லிஸ்ட்ல இல்ல, மாட்டிக்காதானு. பயப்படாதான். வயசு படி பார்த்தா நான் உன் வயசுதான். என்னடி சொல்றான்? நீ சொல்றதெல்லாம் பாக்கும்போது இதுக்கே நீ ஓகே தானே? எனக்கு ஒண்ணும் இல்ல சார், நான் வந்துட்டேன். சரி ஓகே. சரி, எப்படி அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தா? அவன்கிட்ட எல்லாம் ஒரு பொண்ணு மாட்டிட்டா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மித்ரா மேம் தான் என்ன வந்து காப்பாத்துனாங்க. மித்ராவா? ஓ, 2 பேரும் சேர்ந்து வந்துட்டீங்களா? இல்ல இல்ல, என்ன அனுப்பி விட்டுட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா சார், என்ன கிளம்ப சொன்னாங்களா, நான் வந்துட்டேன். லூசு மேம் எங்கடி? ஏய் கேக்குறாளா? மித்ரா எங்க? மேம் அவட்ட பேசிட்டு நிக்கறாங்க. மேம் சொன்னாதானே புரியும் அவனுக்கு. என்னது, தனியா விட்டுட்டு வந்தியா? நான் வந்து வச்சுக்கிறேன்டி உன்னை. ஆதி சார். சரி விடு சிபு. சிபு, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு பாத்துக்கோ. நான் தான் நீ கிளம்புன்னு சொன்னேன்ல அப்பவே. எதுக்கு இப்ப என்ன அடிச்சிட்டு போறாரு? நாம டேந்து தப்பிச்சு வந்ததே பெருசு. எப்பைத்தியம் மேம் அவன் கிட்ட தனியா விட்டுட்டு வந்திருக்கா. சரி அவன் மேம் கிட்ட எதுவும் நடந்துக்க மாட்டான் அப்படி. பைத்தியக்காரி ஃபூல். அவன் நம்மள விட எவ்வளவு பெரியவன். லூசு. உன்னை காப்பாத்த வந்தவங்கள இப்படி தனியா விட்டுட்டு வந்திருக்கா. குரு